சிங்கக்குட்டிகள் பசித்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அது பூமிக்குரிய நன்மை மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய நன்மையும் ஒண்ணு நினைச்சியாது குறைபடவே படாது. ஒருவேளை வார்த்தையை கேட்க முடியாத பஞ்சம் உலகத்துல வந்தாலும் வரலாம். ஏன்னா ஆமோஸ்கள் நிருபத்துல ஆமோஸுடைய புஸ்தகத்தை அப்படின்னா எழுதிருக்கு, உலகமெங்கும் ஒரு பஞ்சம் வரும். அந்த பஞ்சம் என்னதுன்னா வசனத்தை கேட்க முடியாத பஞ்சம், சாப்பாட்டுக்குள்ள பஞ்சம் அல்லன்ட்டு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சபைகள், ஆராதனைகள், கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நமக்கு தேவையான வார்த்தைகள், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நமக்கு வருவதில்லை. ஜெனரலா வார்த்தைகள் வருது, ஆனா என்னுடைய இருதயத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகும்படிக்கு, நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு பிரியமாய் வாழும்படிக்கு, ஒரு என்னுடைய தேவைக்கேற்ற the right word to liberate me, என்னை விடுதலையாக்கக்கூடிய, என்னை பயத்திலிருந்து, என்னை பாவத்திலிருந்து, அல்லது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அல்லது நான் இது பாவம் என்று அறியாமல் எனக்குள் இருக்கக்கூடியதான பாவங்களிலிருந்து கூட என்னை வெளிச்சம் தந்து இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியதான அந்த தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கிறது இன்னைக்கு பஞ்சம் நிறைய இடங்கள்ல. ஆனாலும் கூட தேவன் நமக்கு இரக்கமா இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் உறுதியா நின்னோம்னா, அவங்க அந்த பேசுகிற தேவனுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா, அதாவது உடனுக்குடன் கீழ்ப்படிஞ்சோம்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்துல இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். நமக்கு அந்த கீழ்ப்படிக்கக்கூடிய மனது இருந்துச்சுன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமா வாழணுங்கிறதான ஆர்வம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு காலம் தேவன் நமக்கு பஞ்சத்தை அனுமதிக்கவே, எந்த பஞ்சத்தை, வசனம் கேட்க முடியாத பஞ்சத்தை தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஆனா எவ்வளவுதான் கேட்டாலும் நம்ம லாபகமா ஊதனாலும் கூட செவிட்டு உரியனை போல நம்ம இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு, இன்னைக்கு நிறைய பேருடைய நிலம் அப்படிதான் இருக்கு. ரொம்ப பத்தட்டிக்கா இருக்கு. என்னன்னா, சபைக்கு வர்றாங்க, வார்த்தை கேட்கறாங்க, நல்ல ஒரு விசுவாசியா இருக்கிறாங்க, ஆனா வாழ்க்கையில வெளிச்சமே இல்லை. சமீபத்துல ஒரு சகோதரன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நான் செய்தியில பேசும்போது சொன்னேன், லேவிய ராமத்துல எல்லாம் எழுதியிருக்கு, பக்கத்து வீட்டுல வந்த வசனத்தை கூட வாசிப்போம் பாருங்க. அதாவது தேவன் இந்த வேத புஸ்தகத்திலேயே வெறும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வேணும்னா நீங்க அதை மட்டுமே பார்த்துட்டு போகலாம். வெறும் கமாண்ட்மெண்டா வேணும்னா அதை மட்டுமே கூட நீங்க பார்த்துட்டு போகலாம். ஆனா நம்ம பேலன்ஸ்டா போகணும். தேவன் பேர்ல உள்ள விசுவாசத்திலையும் நம்ம வளரணும், தேவனுக்கு கீழ்ப்படிதலையும் நம்ம வரணும். நாம வார்த்தையை கேட்கிறோம், ஆனா கீழ்ப்படிய மனதில்லைன்னு சொன்னா நிச்சயமா நம்ம மோசம் போயிடுவோம். இப்ப பாருங்க, இதுல எழுதியிருக்கு ஒரு வசனத்துல, உன்னுடைய அயலானுடைய தோட்டத்துல விளையக்கூடிய இதுல கூட நீ திருடக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த வசனத்தை எடுத்த வாசிங்க. லேவியர் ஆகமத்துல 19வது அதிகாரத்துல தான் இருக்கும். அதாவது ஒன்பதாம் வசனத்துல அந்த கதிர் அறுக்கும்போது அதுல சிந்துறதையெல்லாம் நீ நினைச்சக்கூடாது, அதை ஏழை எளியவளுக்கு விட்டுரு அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து வசனத்தை வாசிங்க. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். அது எத்தனை வசனம்? 11. You shall not steal nor deal falsely nor lie to one another. இதை பத்தி நான் வாசிக்கும் போது சொன்னேன், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுடைய தோட்டம், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறீங்க, அவங்களுடைய காய்கறி அல்லது அவங்களுடைய தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் உங்க வீட்டுக்குள்ள விழுகுது, அவங்களுடைய மரத்தினுடைய பழங்கள், மாங்காயோ அல்லது ஏதோ ஒண்ணு விழுகுது காத்துக்கு அப்படின்னா, அது அடுத்தவங்களுடையது. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அது திருடுதானே அப்படின்னு நான் பேசினேன். அந்த வார்த்தைக்கு பேசும்போது, திருடு அப்படின்னா சும்மா நம்ம பர்பஸா பிளான் பண்ணி போய் எடுக்கிறது மட்டும் திருடு கிடையாது. அடுத்தவங்களுடைய அனுமதி இல்லாம நம்ம ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா அது அடுத்தவங்களுக்குள்ளதுனால அது திருடுதான். நமக்கு சொந்தம் இல்லாத எதையும் நீங்க எடுக்கக்கூடாது. ரோட்ல போறீங்க, தங்க நகையே கிடக்கு. இப்ப பவுன் 1,00,000 மேல விற்குது. ஒரு 4 பவுன் 2 பவுன் தங்க நகை கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு சில என்ன நினைப்பாங்க, அது ஐயோ யாரோ போட்டு போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. எடுத்தா என்ன செய்யணும், ஒண்ணு உரியவர்களை பார்த்து கொண்டு போய் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அதை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும்.
இல்லைன்னா பேசாம போயிடுறது நல்லது. ஏன்னா அது யாருடையது சொந்தம், என்னுடையது கிடையாது. அப்ப என்ன சொல்லுவாங்க, ஐயோ அது வேற யாரும் எடுத்துட்டு போயிருவாங்களே. வேற யாருடையதே வேற யாரும் எடுத்துட்டு போனா நமக்கு என்ன கவலை, அது நமக்குள்ளது இல்லை. அப்ப நமக்குள்ளாத எடுக்கக்கூடாது. பேசி முடிச்சுட்டு வந்தோன்னு அந்த பிரதர் சொன்னாரு, பிரதர் என் மனைவி இன்னும் பக்கத்து வீட்டு வயல்ல உள்ளவங்களுடைய தோட்டத்துல விளையிற காய்கறி எல்லாம் பிடுங்குறாங்க, அவங்க சபைக்கு வர்றாங்க, கேட்டா அதெல்லாம் அவங்க வேணும்னா பிடிங்கிறன்னு சொல்லிட்டாங்க, அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னாரு. அப்புறம் சொன்னாரு, எனக்கும் இன்னொன்னு கஷ்டமா இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்க போய் சொல்லி முதியோர் பென்ஷன், மகளிர் உதவித்தொகை, இது மாதிரி நிறைய கவர்மெண்ட்டே நிறைய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனா அதுல பொய் சொல்லி வாங்குற மாதிரி தான் நிறைய இது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியாம நீங்க வாங்கிட்டு போயிருவீங்க. மகளிர் உதவித்தொகைன்னு கொடுக்குறாங்களே, நம்ம எல்லாரும் வாங்குற மாதிரி இல்லை. பென்ஷன் வாங்குறவங்க, சம்பளம் வாங்குறவங்க அவங்கள வாங்கக்கூடாது. வசதி உள்ளவங்க கூட அவங்க கேட்குற இடத்துல கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த கையெழுத்து பொருள் என்ன எழுதி இருக்குன்னு பாக்குறதே இல்லை. அதே மாதிரிதான் ஒரு முறை ஒரு முதியோர் உதவித்தொகைக்காக ஒரு சகோதரர் வந்தார், ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு. அவங்களுடைய மாமிக்கு உதவித்தொகை வாங்கணும்ன்றத நான் ஃபில்அப் பண்றதுக்கு வந்தேன்னாரு. நான் சொன்னேன், இதை ஃபுல்லா வாசிங்கன்னு வாசிச்சு பார்த்தா, நான் ஒண்டி குடித்தனம் பண்ணுகிறேன், எனக்கு சொந்த வீடு கிடையாது, அடுத்த வீட்டு வாரத்துலதான் நான் வாழ்றேன், என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டுட்டாங்க, அதனால எனக்கு அரசாங்க உதவி வேணும் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் சொன்னேன், உங்க மாமிக்கு இதெல்லாம் உண்மையான்னு கேட்டேன். ஐயோ இல்லை, அந்த மாதிரிதான் சொத்து எல்லாமே இவங்க எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க, அது வீட்டுக்காரர் இல்லை, அவங்க பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஒண்டி கொடுத்தெல்லாம் பண்ணல, அவங்க சொந்த வீட 2-3 வீடு இருக்கு. ஆனா என்ன, அவங்க கவர்மெண்ட்ல என்னன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும், அதை யாரும் ரொம்ப செக் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்றதுலாம் இல்லை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் முதல்ல மகளிர் உதவித்தொகை எல்லாம் வாங்கல, அந்த வார்டு மெம்பர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அந்த பொண்ணு ஒரு நாள் கூட ஒருத்தரையும் கூட்டிட்டு வந்தாங்க. வெளியே நின்றுக்கிட்ட, அண்ணே அக்காவுக்கு மகளிர் உதவித்தொகை வருதானாங்க, இப்ப விட்டு போனவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அப்ப நான் கேட்டேன், இல்லம்மா அப்படின்னு. அப்ப போட்டு விடுமானே அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு வேண்டாமான்னு. ஏன்னு எழுதி போட்டா வருது இல்லாட்டி போகுது, ஏன்னு. எப்ப வேண்டாம்ப்பா, அதுல பென்ஷன் வாங்கினதுக்குள்ள இல்லைன்னு இருக்கு, அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னாங்க, என்ன விட்டு போனவங்களுக்கு எல்லாம் தர்றாங்கன்னு எழுதி போடுவான், வருது வரணும், எனக்கு வேண்டாம்ப்பா, போயிட்டு வாப்பா. அவங்க நம்ம மேல உதவி செய்யறது மாதிரி வர்றாங்க, ஆனா வேண்டான்னு சொன்னேன். அப்ப நம்ம நீங்க எது கவர்மெண்ட் கொடுக்குறாங்களோ நேர்மையா உண்மையை சொல்லி வாங்க முடிஞ்சாலும் வாங்கிக்கிடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் எல்லாருக்கும் உடையதுதான். அதனால அவங்க உண்மையை சொல்லி எந்தெந்த சலுகை எல்லாம் கிடைக்குதோ வாங்கிக்கிடுங்க. ஆனா பொய் சொல்லி நீங்க சலுகையில வாங்கக்கூடாது, அது நல்லது இல்ல. அதனால அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, பிரதர், அவர் கொத்தனார் சொன்னார், அவர் வசதியானவர் தான், வெளிநாட்டு போய் சொந்த வீடெல்லாம் கட்டி வாடகைக்கெல்லாம் விட்டுருக்காரு, ஒரே ஒரு பையன் தான். ஆனா அவர் சொல்றாரு, நான் அந்த ஏதோ ஒரு லேபர் அந்த இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குதான், அதன் மூலமா எழுதி போட்டு எனக்கு ஒரு உதவித்தொகை வந்துகிட்டு இருக்கு, மாசம் 1000 ரூபா, அவருக்கு ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபா. இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், இவர்கிட்ட வேலை பார்க்கிறாரு, அவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். அவர் சொல்றாரு, நான் அந்த உதவித்தொகை எனக்கு வருது, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பிரதர், அதை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் 2 வருஷமா வாங்கிட்டேன், எனக்கு நல்லாவே இல்லை எனக்கு அப்படின்னாரு. அதாவது நான் சொன்னேன், உண்மையை சொல்லி எதெல்லாம் நீங்க வாங்க முடியுமோ வாங்கிக்கிறங்க, தப்பு கிடையாது. நீங்க கையெழுத்து போடுற ஃபார்ம்ல எழுதி இருக்கிறது உண்மைன்னா ஓகே, பொய்னா எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த 1000 ரூபாயை தேவன் நமக்கு தர முடியாதா? நிச்சயமா தர முடியும். எங்கெல்லாம் ஓசி கிடைக்குதோ அதையெல்லாம் நம்ம வாங்கிக்கணும்னு நினைச்சோம்னா அப்ப மற்றவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? உங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு நீங்க வெளிச்சமா இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். அப்ப கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏங்க நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நான் கிறிஸ்டியன், இதுல எழுதியிருக்கலாம் என்னுடைய மனசாட்சியின்படி நேர்மையானதல்ல, அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னா, அப்பதான் இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பாங்க. உலகத்தோட ஒத்த வேஷம் தெரிச்சு அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அதை பூரா நம்மளும் செஞ்சுட்டு ஒத்து போயிட்டு அப்புறம் வெளிச்சம் எங்க இருக்கு? நம்மகிட்ட வெளிச்சம் இல்லையா? நம்மகிட்ட வெளிஞ்சா தானே இருளில் உள்ளவங்க வெளிச்சத்தை காண்பாங்க. அவங்களுக்கு வெளிச்சமே இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அவர் உலகத்துட்டு போகும்போது என்ன சொன்னாரு, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட்னார். அப்ப அவர் சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். இப்ப நம்மளை காண்கிறவங்க இயேசுவை காணணும். நம்ம வெளிச்சமா இருந்தா தானே காண முடியும். பொய் சொல்றவங்களோட பொய் சொல்றது, ஏமாத்துறவங்களோட ஏமாத்துறது, சலுகைனாக்க நம்ம இறங்கி போயிடும். கடைசியில வெளிச்சமா இருந்தா எங்க வெளிச்சமா இருக்கிறது? நல்லடியாக்காரனுக்கு வீடு கொடுக்காதேங்கிறாங்க. ஏன்? நடுராத்திரி எழுந்துட்டு சத்தம் போடுவாண்டாங்கிறாங்க. நம்மளை பத்தி அவங்க அறிஞ்சிருக்கிறது இதுதான். எல்லாரும் தூங்கிக்கிற நேரத்தில் நடுராத்திரி எழுந்திரிச்சு அல்ல இல்லையான்னு சத்தம் போடுவாங்க. சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க ஒருத்தர், நான் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வீடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்கிறாரு ஒருத்தர். சொல்றாரு, முஸ்லீம்கள் அவங்க ரொம்ப கவிச்சி எல்லாம் புலம்புவாங்க, அதனால எனக்கு அது பிடிக்கல. கிறிஸ்தவர்கள் நடுராத்திரி தெரிஞ்சுட்டு அல்லையான்னு கத்திட்டு இருப்பாங்க.
அப்படின்னா கிறிஸ்தவர்களால இப்ப உலகத்துல என்ன ஆகி போச்சுன்னா, சரி அவங்க கத்துவாங்க, கை தட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க, அல்லேலியா போடுவாங்க, இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது மாணவர்களே. நம்முடைய வாழ்க்கையில உண்மையிலே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றோமா நம்மளை சோதிச்சு பார்க்கணும். பொய் சொல்லி தவறான வழியில வரக்கூடியதானது, அது 5 ரூபாயா இருந்தாலும் சரி, 50 ரூபாயா இருந்தாலும் சரி. நம்ம போய் கடையில ஒரு ஜாமான் வாங்குறோம், இன்னைக்கு 50 பைசாலாம் வேல்யூ இல்லை, 50 பைசாவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே 50 பைசா ஒருத்தர் கூட கொடுத்துட்டா கூட எனக்கு வேண்டாங்கன்னு கொடுத்துட்டு வரணும். அதுதான் கிறிஸ்தவனுக்கு அழகு, அதுதான் வெளிச்சத்துல வாழ்றவங்களுக்கு அழகு. டாக்ஸ் ஏமாத்துறது, கவர்மெண்ட் ஏமாத்துறது, பொய் சொல்றது, இதெல்லாம் சர்வசாதாரணமா உலகத்தார போல நம்மளும் செஞ்சுட்டு நாம எதுல வித்தியாசமா இருக்கிறோம்? நாம கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் வித்தியாசமா இருக்கு, வச்சிருக்கிற பேர் வித்தியாசமா இருக்கு, போற சர்ச்சு வித்தியாசமா இருக்கு, தொழுது கொள்ற இடம் வித்தியாசமா இருக்கு. இதுதான் வித்தியாசமா? தேவன் என்ன சொல்றாரு? என்னில் நடக்கிறவன் எதில் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? அவன் வெளிச்சத்தை அடைவான். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாம இருக்கணும். நோய் நொடி என்னை நெருங்கக்கூடாது, துர்ச்செய்திகளை கண்டு நான் பயப்படக்கூடாது. எஸ்ஐயா 28:16 எழுதியிருக்கு பாருங்க. எஸ்ஐயா 28:16 வாசிங்க. இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு வேணும், ஆனா சலுகைன்னு வரும்போது மட்டும் நான் நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள், குயவன் களிமனுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும் 28:16 யாரு? தேவன் பேர்ல விசுவாசமா இருக்கிறவன், அந்த மூளை கல்வேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பதறவே மாட்டான். சோ விசுவாசிக்கு அடையாளம் என்ன? பதஷ்டம் அடைய மாட்டான், பயப்பட மாட்டான். அப்படி இருக்கணும்னா நாம கடவுளுக்கு பயந்து நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்ப தேவன் என்ன செய்வார்? ஆண்டவரேன்னு கூப்பிட்டோம்னா ஏதோ நான் இருக்கிறேன் பாம்பாரு. தானியேல் எழுதியிருக்கு, நீ தேவனுக்கு பிரியமானவன் ஆனபடினால நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே என்ன செஞ்சு உனக்கு உத்தரவு. வேண்டிக் கொள்ள உடனே, வேண்டிக் கொள்றதுக்கு முன்பாகவே, சில நேரங்கள்ல நம்ம வேண்டியதுக்கு முன்பாகவே பாருங்க, அந்த தண்ணி ரொம்ப கசப்பா இருக்கு, அவங்களுக்கு அந்த தண்ணியை தித்திப்பா மாத்தணும். இவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே இங்க ஒரு மரத்தை தேவன் நட்டு வச்சுட்டாரு. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனைக்கு தீர்வு தேவன் அங்க உண்டு பண்ணி வச்சாரு. ஒன்லிட்டிங் என்னன்னாக்கா அந்த 2 பாயிண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி தான். நம்ம தேவனே நம்மனா அந்தாம்பாரு முடிஞ்சு வச்சு 2 பாயிண்டையும் கலெக்ட் பண்ணா லைட் ஏரிய ஆரம்பிச்சு இல்லையா? அங்கேயே மரம் இருக்கு, அங்கேயே பிரச்சனைக்கு உள்ள தீர்வு இருக்கு, பிரச்சனையும் இருக்கு. தேவனேன்னு சொன்னோம்னா பிரச்சனைக்கு அந்த இருக்குப்பா. ஆகார் கண்ணீர் விட்டு சத்தம் போட்டோம்னு அங்கே ஆகாரின் கண்களை தேவன் திறந்தார். தண்ணி எங்க இருந்துச்சு? அங்கேதான் இருந்துச்சு. துறவு அவளுக்கு தெரியல, ஏற்கனவே தேவன் அதை உண்டு பண்ணி வச்சிருக்கார். ஆகாரின் கண்ணீரை காண்கின்ற தேவன், நம்முடைய கண்ணீரை தேவன் காண்கிறார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறார். நாம மாத்திரம் உண்மையில உள்ள இருந்தோம்னா பிரச்சனையை அனுமதிக்கிற தேவன் அதுக்கு பரிகாரத்தையும் தேவன் நினைச்சுவாரு. தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்ப அடுத்து நான் இந்த செஷன்ல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புற காரியம் என்னன்னா, அதாவது தேவனுடைய வழிகளும் நம்முடைய வழிகளும் ஒன்றல்ல. நாம அநேக நேரங்கள்ல நாம தேவனுடைய வழிகளை அறியாதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கும், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, என்ன இப்படி என்னமோ தேவன் ஞானம் இல்லாம ஒண்ணு செஞ்சது போல சில நேரங்கள்ல நம்ம நினைக்க முடியும். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, தேவன் ஞானம் இல்லாம செஞ்சுட்டாரோ. நம்ம உபாகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசி. 1:15-19 வாசி. உபாகமும் 30, 1:15-19. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை பண்ணி 15 வசிங்க. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். 19
நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல்வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு போதும். பாருங்க, தேவன் என்ன சொல்றாருன்னா, ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கேன், சாபத்தையும் வச்சிருக்கேன், ஜீவனையும் வச்சிருக்கேன், மரத்தையும் வச்சிருக்கேன். நமக்கு என்ன தோணுது, என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மட்டும் வைக்க வேண்டியதானே, எதுக்கு போய் சாபத்தையும் வச்சிருக்கீங்க? நீங்களே வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே. ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருக்கீங்க. ஜீவனை மட்டும் வச்சா போதாத, எதுக்கு மரணத்தையும் நீங்களே வச்சிருக்கீங்க? ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருட்சத்தையும் வச்சிருந்தார் தேவன், நன்மை தீமை அறியத்துக்கு மரத்தையும் வச்சிருந்தார். ரெண்டையும் தேவன் தான் வச்சிருந்தார். நம்முடைய இருதயத்தை ஏன் இப்படி ரெண்டையும் வைக்கிறீங்க, வச்சு குழப்புறீங்க? ஒண்ணு மட்டும் வைக்க வேண்டியதானே? நம்ம எல்லாருடைய விருப்பம் என்னன்னா, ஆசீர்வாதம் மட்டும் வேணும், ஜீவன் மட்டும் வேணும், ஜீவ விருட்சம் மட்டும் வேணும், இப்படிதான் நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய அனந்த ஞானம் நாம் தெரிந்து கொள்ளும்படி சொல்றார். ரெண்டையும் வச்சு சாய்ஸ், உனக்கு எது வேணுமோ நீ தெரிந்து கொள். நான் ஒரு சில நேரம் இப்படி யோசிச்சேன். சபையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, அல்லது உலகத்தில் உள்ள சபைகள்லையும் பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்லி சர்ச்சஸ் இருக்கு, காட்லி சர்ச்சஸ் இருக்கு. சபையில தேவ பக்தி உள்ளவங்களும் இருக்கிறாங்க, உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே சபையில இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரட்சிக்கப்பட்டோம்பாங்க, ஞானஸ்தானம் எடுப்போம்பாங்க, சபைக்கு வர்றோம்பாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, சபையில பொறுப்பா இருக்கக்கூடிய சகோதரருடைய பிள்ளைகளே பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரெஸ் பண்ற விதம், அலங்காரம் பண்ணிக்கிற விதம் எல்லாம் வேர்ல்ட்லியா இருக்கும். அப்ப நடுநிலைமையில இருக்கிறவங்க அல்லது புதிதாக வர்றவங்க தடுமாறுறாங்க. ஏன்டா இவங்க இவ்வளவுலாம் பேசுறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, இப்படி வேர்ல்ட்லியா இருக்கிறாங்க. சில இடங்கள்ல இப்படி நேர்மையா கேட்டிருக்காங்க, என்ன பிரதர் இந்த மாதிரி எங்க பிள்ளைகள் கேட்கிறாங்க, தேவ பக்தி உள்ள சகோதரர்கள்னு சொல்றோம், அவங்க முன்னாடி நிக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க உடை உடுத்துற விதம், அவங்களுடைய நடை உடை பாவனைகள், அவருடைய பேச்சு, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்களுடைய சிகை அலங்காரம், இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வேர்ல்ட்லியா இருக்கே, உலகத்தாருக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாம இருக்கே. அவங்க அப்படி உடுத்துறதுக்கு சுயாதீனம் இருக்கா இல்லையான்னு கேட்டா சுயாதீனம் இருக்கு. அது பாவமான்னு கேட்டா பாவம் இல்லை. அப்ப இங்கதான் நமக்கு ஒரு சோதனை வருது. தேவன் ஒரு சுயாதீனம் கொடுக்கும்போது தேவன் பார்க்கிறாரு, நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாய். சுயாதீனமே இல்லைன்னு வச்சுங்களேன், ரோபோட் மாதிரிக்கு நமக்கு ஒரே சாய்ஸ் தான் அப்படின்னா, கம்பல்சரி கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். சாய்ஸ் கொடுக்கும்போது தான் நீங்க கடினமானதை தெரிந்து கொள்றீங்களா அல்லது விசாலமானதை தெரிந்து கொள்றீங்களா? ஆண்டவர் சொன்னாரு, இதோ நேரோ கேட், நேரோ வே, இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி. மத்திய சுவிசேஷத்துல 7வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் பாருங்க, 13 வசனத்தை வாசிங்க. மத்திய 7, 13, 14. வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். 14வது வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாருங்க, for the gate is small and the way is narrow that leads to life and there are few who find it. அப்ப ரெண்டுமே இருக்கு, விசாலமான வழி இருக்கு, குறுகலான வழி இருக்கு. விசாலமான வாசல் இருக்கு, broad way, and narrow way, குறுகலான வழி இருக்கு. ஸ்மால் கேட், இங்கிலீஷ் அப்படி எழுதியிருக்கு 14வது வசனம், for the gate is small. ஸ்மால்னா சின்ன கேட். அப்ப அதுக்குள்ள நுழையணும்னா நம்மளே ஒடுக்கிதான் நம்ம போக வேண்டியிருக்கு. இன்னொன்னு நம்ம அப்படியே நெஞ்ச தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு, எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிற ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப சபையில இருக்கிறவங்களிலேயே எனக்கு சுயாதீனம் இருக்கு, நான் எப்படி வேணாலும் உடுத்தலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்தது. சாப்பாட்டுல கூட சட்டத்திட்டம், இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. அதுல சில காரியங்கள் மட்டும் புதிய ஏற்பாட்டுல இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்கன்னா, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, பழைய ஏற்பாட்டு. நொறுங்குண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் விக்கிர ஆராதனைக்கும் வேசித்தனத்துக்கும் விலை இருக்கணும் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதியிருக்கு. அப்ப சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய ஆயிட்டே இருக்கு பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல கொஞ்சம் மாத்திரம் இருக்கு. என்ன எழுதியிருக்கு? ரத்தத்துக்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும், அடிபட்டு செத்ததெல்லாம் சாப்பிடக்கூடாது, மூச்சு திணறி இறந்தது அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. சரி, இது எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒருத்தர் இஷ்டப்படி சாப்பிட்றாரு. அதே மாதிரி உடை உடுத்தும் போது பழைய ஏற்பாட்டுல எழுதியிருக்கு, ஆண்களுடைய ட்ரெஸ் பெண்கள் உடுத்தக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல என்ன எழுதியிருக்கு?
ட்ரெஸ் மாடஸ்ட்லி அண்ட் டிஸ்கிரீட்லி. நீங்க வந்து தேவ பக்தி உள்ளவர்களுக்கு ஏற்கும்படிக்கு ஒரு அடக்க ஒடுக்கமான ஒரு உடை, தேவ பக்தி உள்ளவருக்கு ஏற்கும்படியான ஒரு உடை. இப்ப கேள்வி என்னன்னா, அதே மாதிரி ஆண்கள் வந்து முடிய நீளமா வளர்க்கக்கூடாது, பெண்கள் வந்து முடிய நீளமா வளர்க்கறது சுவாபத்தின்படி இருக்குன்ட்டு. இப்ப கேள்வி என்னன்னா, ஆண்கள் வந்து இவ்வளவு நீளம் முடிய வளர்த்தா என்ன சொல்றோம்? இப்ப நான் இவ்வளவு தூரத்துக்கு முடி வளர்த்திருக்கேன் வச்சுங்க, என்ன இந்த பிரதர் நீளமா முடி வளர்த்திருக்காரு நீங்க. ஆனா ஒரு பெண் வந்து இவ்வளவு நீளத்துல வளர்ந்தா என்ன சொல்லுங்க? உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் முடி வளர்த்திருக்கீங்க. பெண்கள் என்ன சொல்லுங்க? என்ன குட்டையா வளர்த்திருக்கான்னு சொல்லுங்க, இல்லையா? அதே அளவு ஒரு அடி நீளம் தான். ஆண்கள் வளர்த்தா நெட்டை, பெண்கள் வளர்த்தா குட்டை. பவுடர்ல செண்டு போட்டிருந்தா அதுவும் மணக்கத்தான் செய்யுது. அதை நம்ம எல்லாருமே ஏத்துக்கிறோம். ஏன்னா எல்லாரும் நம்ம போட்டுக்கிறதுனால பவுடர் வந்து தப்பு நினைக்கும். ஒருத்தர் சென்ட் போட்டு போகும்போது கவனமான்னு மனத்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? சென்ட் போட்டுறாரு, இது நம்ம பெரிய பாவமா இருக்கு, இல்லையா? சோ இங்கதான் வந்து ஒரு நடுத்தரத்துல உள்ளவங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. அந்த பிரதரே சென்ட் போட்டிருக்காரு, அது ஒண்ணும் தப்பு கிடையாது. சென்ட் போடுறது பாவமா? இல்ல. பவுடர் போடுறது பாவமா? இல்ல. முடிய வந்து ஒருத்தர் இவ்வளவு நீளம் வளர்த்திருக்காரு நெட்டைங்கிறோம், இன்னொருத்தர் வந்து இவ்வளவு நீளம் வளர்த்தா அது பெண்ணா இருந்தா குட்டைங்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட், நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் எங்க இருந்து இருந்துச்சுனாக்கோ, நாம எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்புறோமோ அது ஒரு மாதிரியா எடுக்கிறோமோ அதைத்தான் ஸ்டாண்டர்டா வைக்கிறோம். அந்த ஸ்டாண்டர்டை வச்சு ஆண்கள்னா நீளமா வளர்க்கணும், பெண்கள்னா ஒட்ட வெட்டணும், சாரி பெண்கள்னா ஒட்ட வெட்டணும், ஆண்கள்னா நீளமா வளர்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கோம். இதுல மாறும் பொழுது நம்ம வந்து இதென்ன எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். when they are deviating, அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிவியேட் பண்ணும்போது. ஆனா தேவன் வந்து அந்த விஷயத்துல சைலண்டா இருக்கு. தேவனுடைய பிரமாணம் எப்படி இருக்குன்னா சைலண்டா இருக்கு. இப்ப சைலண்டா இருக்கிறதுனா நமக்கு வந்து சுயாதீனம் இருக்கு. இப்ப லோத்தும் ஆபிரகாமும் 2 பேர் இருந்தாங்க. பிரச்சனை வந்தது அவங்களுடைய ஆடு மேய்க்கிறவங்களுக்குள்ள, மந்தை மேய்க்கிறவங்களுக்குள்ள. ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன், அவர் சொல்லிட்டாரு, ஏப்பா நம்ம எல்லாம் வந்து சகோதரர்கள், நமக்குள்ள இப்படிலாம் பிரச்சனை வரக்கூடாது, நம்ம சண்டையிட்டுக்கிறது நல்லது இல்லை. நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நமக்கு வந்து பிரச்சனை வேண்டாம், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ன்ட்டாரு. உண்மையிலேயே ஆபிரகாமை தான் தேவன் அழைத்தார், லோத்தை அழைக்கவே இல்லை. தேவன் சொன்ன வார்த்தை என்ன? உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, உன்னுடைய ரிலேட்டிவ்ஸையும் விட்டுட்டு நீ என்ன பின்பற்றுவார்னு சொன்னார். ஆனா லோத்து அவரோடு ஒட்டிக்கிட்டே வந்துட்டாரு. ஏன்னா அவர் கிளப்பினது யாருன்னா ஆதியாகமம் 11:31 எழுதியிருக்காங்க. அப்பா சொன்னது ஆபிரகாம்கிட்ட, ஆனா அவர் அப்பாவும் சேர்ந்தே வந்துட்டாரு. அவர் வந்த இவர் வந்து இடையில இதுன்னு செஞ்சாங்க, ஆரோன்ல கூடாரத்தை போட்டு உட்காந்துட்டாங்க. தேவன் என்ன பண்றாரு? இவர் இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் வரமாட்டான்ட்டு அவர் எடுத்துக்கிட்டு இவரை கிளப்பினாரு. லோத்து கூட வந்துட்டாரு. இப்ப லோத்து என்ன சொல்லியிருக்கணும்? சித்தப்பாவோ பெரியப்பாவோ என்ன சொல்லியிருக்கேன்னாக்கும், உங்களுக்காக தான் நான் வந்தேன், தேவன் உங்களை தான் அழைச்சாரு, அதனால இப்ப நீங்களே முதல்ல சூஸ் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு காட்டுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு தான் சுயாதீனம் கொடுத்துட்டார்ல, அதனால பார்த்தாரு. சோதமும் அந்த பகுதியெல்லாம் செழிப்பா இருந்தது. அந்த பகுதியை பார்த்துட்டு, சரிப்பா நீங்க எனக்கு சுயாதீனம் கொடுத்துட்டீங்க, நான் இந்த பக்கம் போறேன், சரிப்பா நீ போயிட்டு வந்துட்டாரு. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல அந்த லோத்து போற வரைக்கும் தேவன் பேசவே இல்லை. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா லோத்து போன உடனே பாத்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, பாருங்க அந்த இடத்த வாசிங்க, ஆதியாகமம் 13ஆவது அதிகாரத்துல. லோத்து போற வரைக்கும் தேவன் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. when he is silent we think there is no. இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னா கடவுள் வந்து தன்னை வெளி காமிச்சுக்கிறாத வரைக்கும் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்றோம். கடவுளே இல்லாத மாதிரிதான், அவர் இல்லாதவர் போல இருக்கிறார். ஆனா உண்மையிலே இருக்கிறார் இல்லையா? ஹீஸ் தேர். ஒரு பெண் வந்து வியாதிப்பட்டு இருந்தாப்லையா, அவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம்னு அந்த பெண்ணு சொன்னாப்லையா. அந்த வீட்டில் உள்ள அந்த அவர் சொன்னாராம், அவங்க அப்பா அவர் வந்து ஒரு நாத்தியர் சொன்னாராம், காட் இஸ் நோவேர் அப்படின்னாராம். காட் இஸ் நோவேர். அந்த பொண்ணு சொல்லிச்சான், காட் இஸ் நவ் ஹியர்னுச்சான். ரெண்டுக்கு ஸ்பெல்லிங் என்ன? ஒண்ணுதான். காட் இஸ் நவ் ஹியர்னாலும் சரி, காட் இஸ் நோவேர்னாலும் சரி, அந்த டபிள்யூ எங்கிட்டு தள்ளி போட்டீங்கன்னா நவ் ஹியர், அங்கிட்டு தள்ளி போட்டேன் நோவேர். அதே மாதிரிதான் பாருங்க, இங்க அவது வரைக்கும் தேவன் இல்லாதவர் போலவே இருக்கிறார். தேவன் வந்து வெளியரங்கமா பேசாதனால, செயல்படாதனால கடவுள் அவங்களால காண முடியல, அதனால கடவுள் இல்லைங்கிறான். அதை அறிந்தவர்கள் சொல்றாங்க கடவுள் இங்க இருக்காருன்னு. அதே மாதிரிதான் இங்க பாருங்க 14வது வசனம் வாசிங்க, 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இந்த இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை உன் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். போதும் பாருங்க, அது வரைக்கும் தேவன் ஏன் பேசாம இருந்தார்? இதுதான் அவருடைய ஞானம். உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் ஒன்றல்ல. தேவன் சொல்றார், மனிதனுடைய வழிகளும் தேவனுடைய வழிகளும் ஒன்றல்ல. மனிதனுடைய வழிகளுக்கு பார்க்க நமக்கு போறது செம்மையா தெரியுது, ஆனா அந்த வழியை தேவன் தெரிந்து கொள்வதில்லை. மனிதனுடைய வழிகளும், மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரணம். அப்ப மனிதன் லோத்துக்கு என்ன தெரிஞ்சு? நல்ல செழிப்பான பகுதி, ஏதேன் தோட்டம் போல இருக்கு, நம்ம பேசாம இங்க போனார். அதனுடைய முடிவு என்ன? அந்த பட்டணத்தை விட்டு துரத்தப்பட்டு அவர் போய் கடைசியில அவருடைய மனைவி உப்பு தூணாகி, அவருடைய பிள்ளைகள் மோசம் போய், அவரும் கடைசியில அவர் நீதிமான் தான் எழுதியிருக்கு, நீதிமானாகி லோத்து இதயத்துல வாதிக்கப்பட்டாருன்னு. ஆனா எவ்வளவு பெரியதான ஒரு மரண கண்ணியில அவர் சிக்கிக்கிட்டார். ஆனா ஆபிரகாம் வந்து தேவனுக்கு பிரியமா வாழன்னு நினைச்சபடினால அவர் சண்டை போடல, பிரச்சனை பண்ணல, அது கஷ்டம் பண்ணதான். ஆனா தேவன் அவனோடு கூட இருந்தார், அவரை ஆசீர்வதித்தார். பின்னாடி இந்த ஆபிரகாமே போய் லோத்தை ரெஸ்கியூ பண்றதுக்காக இன்னொரு அந்த ராஜாக்குடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக அவர் ஆட்களை திரட்டிட்டு போய் யுத்தம் பண்ணி அவருடைய ஆட்களை எல்லாம் விடுதலை ஆக்கினார். அப்ப என்ன சொல்லணும்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னு சொன்னா, சுயாதீனம் அப்படின்னு கொடுக்கும் போதும் கூட தேவனுக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சுயாதீனம் கொடுக்கும் போதுதான் நமக்கு சோதிக்கப்படுறோம். கலாத்தியர்கள் நிருபத்துல 5வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல். சுயாதீனம் என்னன்னா, யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் லா. மோசே கொடுத்த சட்டதிட்டங்கள் உங்களுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டாம், யூ ஆர் ஃப்ரீ. நீங்க ஆவியானவர் நடத்துறபடி போங்க. அதாவது த லா ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்க இதயத்துல எப்படி நடத்துறாரோ அதுபடி நடங்க. இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், 10ல் 1 பங்கு தசமபாகம்னு கொடுக்கணும், அது பழைய ஏற்பாடு, இட் இஸ் லா. யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த லா. இப்ப நீங்க 10ல் 1 கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அப்ப கொடுக்க வேண்டியதை பத்தி பைபிள் என்ன எழுதிருக்கு? புதிய ஏற்பாட்டுல ஷாமா கொடுக்கணும், அது தேவன் பிரியமா இருக்கிறார், அவ்வளவுதானே ஒழிய எவ்வளவு கொடுக்கணும்னு அங்கே எழுதவே இல்லை. இப்ப கேள்வி என்னன்னா, கொடுக்காட்டா பாவமா? புதிய ஏற்பாட்டுல ஏதாவது ஒரு கற்பனை இருக்கா? இல்ல. சட்டம்ல இருந்தா தானே கீழ்ப்படியணும், சட்டமே இல்லைன்னா யூ ஆர் ஃப்ரீ. அப்புறம் என்ன வசதியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணுமே கொடுக்காம போறோம்னு வச்சுங்களேன், அது தேவனுக்கு பிரியமா? பிரியம் இல்ல. அது செய்யலைன்னா, கொடுக்கலைன்னா பாவமா? பாவம் இல்ல. இப்ப கேள்வி என்னன்னா, சுயாதீன பிரமாணம் எப்படி நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளை குற்றவாளியாக தீர்க்கவில்லை. நீங்கள் 10ல் 1 கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் உங்களுக்கு இல்லை. கொடுக்கவே செய்யாவிட்டாலும் அது புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு பாவம் இல்லை. இதுதான் சுயாதீன பிரமாணம். ஆனால் பரிசுத்த ஆவியான நம்முடைய உள்ளத்துல என்ன சொல்வார்? நம்ம ஒரு மீட்டிங் போறோம், அங்க எவ்வளவோ செலவுகள் இருக்கு, அதுக்கு நம்ம ஒண்ணுமே கொடுக்காம வந்தோம்னா எப்படி? நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஆவியானவர் உணர்த்துறாருன்னா அதுதான் ஆவியின் பிரமாணம். ஆவியினுடைய பிரமாணம் உங்களை ஜீவன் மரணம் என்னும் அந்த பிரமாணத்தில் இருந்து, சட்டதிட்டங்கள் தண்டனை என்பதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிற்று. இப்ப இந்த சுயாதீன பிரமாணத்தை உங்கள் துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2:16. நீங்க இங்க என்ன எழுதியிருக்குன்னா, மாம்சத்தின்படி நீங்க எடுத்துக்கிடாதீங்க, உங்களுக்கு வசதியா போச்சுன்னு நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு. சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளா இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வார்த்தையை தான் இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? Act as free men and do not use your freedom as a covering for evil, but use it as bond slaves of God. நீங்க இப்ப யாருக்கும் அடிமைகள் அல்ல, சட்டத்துக்கும் அடிமை அல்ல. ஆனாலும் கூட நீங்க தப்பு பண்றதுக்கு இது ஒரு லைசன்ஸ் மாதிரி எடுத்துக்க கூடாது. பாருங்க, யூதா எழுதுவார் நிருபத்துல, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த விடுதலையை, அதாவது
நம்ம பாவத்திலிருந்து தேவன் நமக்கு மன்னிப்பு தருகிறார். அதனால பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம். அப்ப எந்த பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு வந்து பாவம் மன்னிப்பு தருகிறார். இதையே ஒரு சிலர் எப்படி பேசுறாங்கன்னாக்கும், நீங்க செஞ்ச பாவம் மாத்திரமல்ல, செய்ய போகிற பாவத்தைங்க சேர்ச்சே ஆண்டவர் வந்து அன்னைக்கே மன்னிப்பு கொடுத்துட்டாரு. உண்மையான நேட்டம் உண்மைதான். ஏன்னா ஆண்டவர் ஐயசு சிலுவையில மறிக்கும் போது நம்ம எல்லாம் பிறக்கவே இல்லை. நம்மளோட தாத்தா பாட்டம் கூட பிறந்திருக்க மாட்டாங்க. ஆனா நாமளும் இப்ப என்ன கிளைம் பண்றோம்? என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவர் மரித்தார்னு விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுறோம். ஏன்னா என்னுடைய மூதாதையர் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க, அப்ப நான் அவருடைய அறையில் இருந்தேன். எனவே அந்த நாட்கள்ல வாழ்ந்த அவங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கும் போது, நான் வந்து பாவம் செய்வதனால் பாவி அல்ல, பாவியாகவே பிறந்ததுனாலதான் பாவம் செய்யறேன். ஒய் கமிட்ஸ் யாருமே நமக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதே இல்லை. பாவம் செய்யறதுக்கு யாராவது ட்ரைனிங் கொடுக்கணுமா? நீதிமான வாழ்றதுக்கு தான் நமக்கு ட்ரைனிங் வேண்டி இருக்கு. அப்ப இது வந்து எதிர்நீச்சல் போடுறது மாதிரியான ஒரு வாழ்க்கை. இதுக்கு தான் நமக்கு ட்ரைனிங் வேண்டி இருக்கு. நம்ம உலகத்தின் போக்கிலே போனோம்னா, அல்லது நம்முடைய மாம்சத்தின் இச்சையின்படியே போனோம்னா, கண்டிப்பா நம்ம பாவிகளா தான் இருப்போம். அதுக்கு ட்ரைனிங்கே வேண்டியதில்லை. அப்ப பாவிகளாவே நம்ம பிறந்ததுனால நம்ம பாவம் செய்யறோம். நம்ம பாவிகளா எப்படி பிறந்தோம்? அந்த காலத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள் வந்து பாவத்துல வாழ்ந்ததுனால அதனுடைய வாரிசுகளாக வந்த நம்மையும் பாவம் ஆண்டு கொண்டு விட்டது. இதைத்தான் ரோமர் 5:12 வாசிக்கிறோம். ஒரு மனிதனால உலகத்துல பாவம் பிறந்தது, அந்த பாவம் வந்ததுனால மரணம் வந்தது. அதே மாதிரிக்க ஒரே மனிதனால உலகத்துக்கு விடுதலையும் வந்தது. அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. முதலாம் ஆதாம், கடைசி ஆதாம். முதலாம் ஆதாம்னால பாவம் வந்தது, பாவத்தினால மரணம் வந்தது. சோ அவருடைய வாரிசுகளாக வந்த எல்லாரையும் பாவம் ஆண்டு கொள்ளது. ஒருவன் மூலமா தான் பாவம் உள்ள வந்துச்சு. ஆனா அவனுடைய வாரிசுகள் எல்லாரையும் அது ஆண்டு கொண்டு விட்டது. அப்ப புதிய ஏற்பாட்டுல நம்ம ஆண்டவராய் இயேசு வந்த பின்னாடி இரண்டாம் ஆதாம் ஆகிய ஒரே ஒரு மனுஷன். ஆதாம்னா என்ன அர்த்தம்னா, இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் தட் ஆர்டர்னு அர்த்தம். முதல் ஆர்டர்ல ஆதாம் முதல் ஆள், இரண்டாம் ஆர்டர் இதுல வந்து இயேசு முதல் பர்சன். அதனால ஹி இஸ் ஆல்சோ கால்டு ஆதாம். சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாவத்துக்கு அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்ம விடுதலை ஆக்கிட்டாரு, மன்னிச்சிட்டாருங்கிறத நமக்கு வந்து ஒரு கவரிங்கா எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் பாவம் செய்யலாம். ஒரு இது இருக்கிறாங்க, ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட். நீங்க பாவம் செஞ்சதை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, இனிமே செய்ய போற பாவத்துக்கு சேர்த்தே அவர் மன்னிச்சிட்டாரு. இப்படியே ஒருத்தர் 20 வருஷமா போச்சுட்டு 20 வருஷம் கழிச்சு இது பூரா பைபிள் எல்லாம் போயின்னு சொல்லிட்டு போயிட்டார். நீங்க அறிஞ்சிருக்கீங்களா அந்த மனுஷனை? 20 வருஷமா அவர் வந்து பேசிட்டு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியும். லெனின் ஒருத்தர் இருந்தார், தமிழ் கிறிஸ்டியன் பைபிள் மினிஸ்ட்ரி. 20 வருஷமா என்னென்னமோலாம் பேசிட்டு இருந்தார். ஆனா கடைசியில வந்து 20 வருஷம் கழிச்சு இப்ப அவரு இது பூராமே பொய் கட்டுக்கதைன்ட்டாரு. இப்போ செக்குலர் மேட்டர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு. கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவே பேசுறாரு, கிறிஸ்தவத்துக்கு எதிராகவே. லெட் ஹிம் டு வாட் எவர் ஹி லைக்ஸ். ஆனா என்ன சொல்றாருன்னா, இவங்க சத்தியத்தை விளங்கலாம். என்ன பேசுனாங்க தெரியுமா? தேவன் வந்து பாவத்தை மன்னிக்கும் போது நீ எதிர்காலத்துல செய்யற பாவத்தையும் சேர்த்தே மன்னிச்சிட்டார். அப்படி எழுதியிருக்கேன். எதிர்காலத்துல பாவியலாய் பிறக்க போறவர்களுக்கும் சேவன் சேர்த்துதான் அவர் பாவத்தை வந்து மன்னிச்சார். ஆண்டவர் சொன்னாரு, இவர்கள் நிமித்தம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள போகிறதான இவர்களுக்கும் சேர்த்தே நான் ஜெபிக்கிறேங்கிறார். இவர்கள் நிமித்தம் என்னிடத்தில் விசுவாசம் வைக்க போற ஜனங்களுக்கும் சேர்த்தேன்னு சொல்லிட்டாரு. உண்மைதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சுயாதீனம் இருக்கு, அது பாவம் செஞ்சு ஆண்டவர் மன்னிப்பாரு. அப்ப பாவம் செய்ய மன்னிப்பு கேளு, பாவம் செய்ய மன்னிப்பு கேளு. என்ஜாய் தி வேர்ல்ட் as you please and ask for forgiveness. அப்படியே என்ன அர்த்தம்? இட் இஸ் a license. என் கட்சியில சேர்ந்துட்டுன்னா நீ வந்து வாஷிங் மிஷின் மாதிரி சுத்தமாயிருவேன். உலகத்துல வந்து பாய் ஒன்னு பிடிச்சி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு மிரட்ட வேண்டியது. கட்சியில சேர்ந்துட்டு என்ன வேண்டியது? ரைட்டு, ஞானஸ்தானம் கொடுத்த மாதிரி பாவம் மன்னிப்பு அப்படின்னு உலகத்துல இப்ப கிண்டல் பண்றாங்கல்ல. ஞானஸ்தானத்தை பத்தி தெரியாதவங்க எல்லாம் இப்ப அரசியல்வாதியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வாஷிங் மிஷின் ஞானஸ்தானம்ட்டு. இது மாதிரி ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை பாவம் செய்யறதுக்கு ஒரு லைசன்ஸ் மறிக்க. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும், நீ எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவார். உண்மைதான். எவ்வளவு பெரிய பாவத்தை இனிமேல் செஞ்சாலும் மன்னிச்சிருவார். அது உண்மையா? உண்மைதாங்க. ஆனா இஃப் யூ டெலிபரேட்லி அண்ட் டெஃபினெட்லி கமிட் a sin, நீங்க துணிகரமாகவும் தெரிந்தையும் ஒரு பாவத்தை செய்தால், வேண்டுமென்றே நீங்க செஞ்சா தேவன் மன்னிப்பாரா? பாவத்துல விழுகிறதுங்கிறது வேற, பாவத்தை திட்டம் போட்டு செய்யறதுங்கிறது வேற. விறகு பொறுக்கிறவனை கல்லால் எரிஞ்சு கொள்ளுங்கன்னு பழைய ஏற்பாட்டுல சொன்னார். ஏன் அப்படின்னா, அவன் தெரிஞ்சே செஞ்சான், வேணும்னே செஞ்சான் இல்லையா? ஓய்வு நாள்ல
ஓய்வு நல்ல விறகு பெருக்கிறவனை கல்லால இருந்து கொள்ளுனார். ஏன் அப்படி சொன்னார்னா, he has done it deliberately, தெரிந்தே செய்தான், defiantly, துணிகரமாக செய்தான். ஆனபடினால ஸ்டோன் விட்டுட்டு அவனுக்கு வந்து நீ கல்லால இருந்து கொள்ளுனார். அப்ப அந்த மீறுதல் வந்து பெருசான்னு கேட்டா சின்னதுதான். நம்மளை பார்க்கறீங்க, என்னங்க ஒரு ஓய்வு நாள்ல போய் ஒரு விறகு பொறுக்கிட்டான், அவங்க எல்லாரும் சொன்னீங்களா ரொம்ப மிஞ்சி மிஞ்சி பொறியா. அவங்க என்ன சொன்னாங்க, செய்த செயலை பார்த்தார்களே ஒழிய, ஆனால் தேவனோ அவனுடைய நோக்கத்தை பார்த்த. தேவன் வந்து அதை நீ என்ன நோக்கத்தோடு கூட செய்கிறாய், வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன் பிஹைண்ட் இட், வாட் இஸ் யுவர் மோட்டிவ் பிஹைண்ட் இட். நீ தெரிந்து செய்கிறாயா, தெரியாமல் செய்கிறாயா, பலகீனத்தில் செய்கிறாயா, அல்லது நீ வேண்டுமென்றே செய்கிறாயா. those who are falling into sin and committing sin, திட்டம் போட்டு வேண்டுமெனே பாவம் செய்யறதுக்கும் அவர் பலகீனத்துல அறியாமல் செய்யறது. பாருங்க, பேதுரு இயேசுவை என்ன சொன்னாரு, இவனை அறியவே அறியேன் தெரியாதுன்னு சொன்னார். அது பொய்யா இல்லையா சொல்லுங்க. ஒரு தடவைக்கு 3 தடவை சொன்னார். அவரும் தெரிஞ்சுதான் செஞ்சார், ஆனா பயத்தினால செஞ்சார். அவர் பொய் சொன்னது பொய். அவர் பொய்ய 3 தடவை சொல்லிட்டு ஒரு தடவை வாயினால பொய் சொல்லல, செய்யினால பொய் சொன்னவருக்கு மரண தண்டனையும் கொடுத்துட்டாரு இல்லையா. அன்னைய சப்பீராளுக்கு வாயினால பொய் சொல்லவே இல்லை. அவங்க இவ்வளவுதான் விட்டு நாட்டாலும் ஆம், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு கதை. புருஷனை சுமந்துட்டு போன ஆளுகளுடைய பாதங்கள் வாசல்ல நிக்குது, ஒன்னையும் தூக்கிட்டு போவாங்கன்ட்டா 2 பேருக்கு மரண தண்டனை. ஆனா பேதுரு 3 தடவை மறுதளிச்சார் பொய். யூதாஸ் காரியத்தை பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரா? நேர்மையா சொல்லுங்க. யூதாஸ் காரியத்தை உண்மை சொன்னாரா பொய் சொன்னார்? உண்மையத்தான் சொன்னார். அது எப்படிங்க உண்மைங்கிறது பாவமாகும்? பொய் பாவம் இல்லைன்னு ஆகி போயிடுது, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. உண்மைன்னு என்ன ஆகி போச்சு, அவனுக்கு மன்னிப்பே இல்லை. இவர் தான் ஏச ஆண்டவர் பிடிச்சுக்கன்னு சொன்னாரு இல்லையா. ஏச ஆண்டவர்னு உண்மையை சொன்னாரு, அவருக்கு மன்னிப்பே கிடைக்கல. இவன் பிறவாது இருந்தால் ஏன் அவர் வந்து விசனம் அடைந்து 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தார். அவருக்கு ஒரு நிர்பந்தமே கிடையாது, அவர் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப சொன்னது என்னமோ வார்த்தையின்படி பார்த்தா கரெக்ட் தான், அவர் ஒன்னும் பொய் சொல்லல. ஆனா அவருடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா அங்கேதான் பாவம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான் அப்படின்னா வெளியரங்கத்தை பார்க்கிறான். யூ ஆர் சீயிங் தி எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி. தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனோ அந்த செயலுக்கு பின் மறைந்திருக்கிற உள் நோக்கத்தை பார்க்கிறார். அப்ப இவர் வந்து பலகீனத்தினால மரணத்துக்கு பயந்து ஆவியில பலன் இல்லாதனால வீராவேசமாக பேசினவர், எல்லாரும் மறுதளித்தால் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவர் வந்து, என் ஜீவனையே கொடுப்பேன்னு சொன்னவர் வந்து தன் ஜீவனுக்காக மறுதளித்து விட்டார். நாமளும் அப்படிதான் எவ்வளவோ சத்தியத்தை கேட்கிறோம். தேவனுடைய பலன் இல்லைன்னா இந்த தேசத்துல வந்து ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வரும்னா நம்ம நிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா ஆண்டவரே எங்களால முடியாது, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லணும். சாக்க ஒரு முறை சொன்னதை நான் கேட்டிருக்கேன். unless if God gives me grace I cannot stand. இந்த உலகத்துல வந்து நிச்சயமா உபத்திரம் வரும், பெர்சிக்யூஷன் வரும், பாடுகள் வரும், கண்டிப்பா வரும். ஆனால் தேவனுடைய இரக்கமும் கிருபை இருந்தாதான் நம்ம நிக்க முடியும். நாம வந்து தைரியமா நான் நின்றுவேன்னு சொல்றவங்கள நிக்க முடியாது. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னால பலன் இல்ல, என்னால முடியாது அப்படின்னு தாழ்மையா இருக்கிறவங்கள தேவன் தப்பி வைப்பார். என்ன செய்வாரு? அந்த சோதனை காலத்துக்கு நம்மை தப்பி வைப்பார். தேவனுடைய இறக்கம் இல்லைன்னா நம்மளால முடியவே முடியாது. அப்ப இந்த பாவம் செய்யறதுக்கு தேவன் வந்து நமக்கு மன்னிப்பு தருகிறார் அப்படின்னா, தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார்னு சொன்னா, துணிகரமாய் பாவம் செய்வதற்கு அதை ஒரு லைசன்ஸ் போல எடுத்துக்க கூடாது. அதான் எழுதியிருக்கு, சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிருக்காமல். டோன்ட் யூஸ் இட் as a license. எனக்கு சுயாதீனம் இருக்கு, நான் செய்யறேன். இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, சபையிலேயே 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். காட்லி பீப்புள் அண்ட் வேர்ட்லி பீப்புள். அவங்களோட லைஃப் ஸ்டைலே தேவ பக்திக்கு ஏதுவா இருக்கு, வேர்ட்லியாவும் இருக்கு. அவங்களும் சொல்ற வார்த்தை என்ன? பைபிள்ல எங்க வந்து முடிய பின்னிதான் போட முடியும், பின்னக்கூடாதுன்னு இருக்கு. நீங்க எல்லாரும் முடிய பின்னிருக்கீங்க. ஆனா இப்ப உள்ள லைஃப் ஸ்டைல் என்ன? அப்படி தொங்க விடுறது. பின்னாடி மட்டும் தொங்க விடுறது இல்ல, முன்னாடியும் தொங்க விடுறது. இங்கிட்டு தொங்க விடுறது, இங்கிட்டு தொங்க 3 பிரிவா பிரிச்சு 3 பக்கம். நமக்கு என்ன தெரியுது? என்ன இப்படி போட்டு வர்றாங்க, சபைக்கு இப்படி வர்றாங்களேன்னு நினைக்கிறோம். வாலிப பிள்ளைகளே சில பேர் சொல்றாங்க, முகம் சுளிக்கிறாங்க, என்ன இப்படி போட்டு வர்றாங்க, சினிமா ஸ்டைல்ல இருக்கு அப்படின்ட்டு. ஆனா பைபிள் என்ன இருக்கு?
முடியை பின்னி. பின்னாம விடுறது கரெக்ட், அப்படிதான் இருக்கு இல்லையா? அவங்க பின்னுன்னு சொன்னது என்னன்னா ஒட்டு போட்டு முடி பின்னுவாங்கல்ல, அதைத்தான் சொன்னார்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதாவது அந்த காலையில சடைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த முடி மயிர்னு வாங்கி குட்டையா இருக்கிறவங்கள வந்து அதை பின்னாடி வச்சுக்கிடுவாங்க. அது முடிச்சு கீழே இருக்கும், வெளியில பார்த்தா பெரிய சடையா இருக்கும். இப்ப யாரும் அப்படி போடுறாங்களான்னு தெரியல. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, they use it as a cover. எதுக்காக செய்யறாங்க? வெளியில உள்ளவங்களுக்கு அலங்காரமா தெரியும். அவங்க வந்து தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம அவங்களை குற்றப்படுத்த முடியாது. ஒரு சிலர் சொல்றாங்க லிப்ஸ்டிக் போடுறாங்க, கண்ணை போடுறாங்க. சிலர் வந்து அந்த மகிந்தி, நான்லாம் ஒரு கல்யாணத்துல பார்த்தேன் ஒரு பெண்ணை, இந்த இடம் பூரா மகிந்திங்க, பூரா இடம் இல்லாம அந்த கையை சும்மா பார்த்தா நல்லா இருக்கு, அந்த ப்ரௌன் கலர்ல அதை அப்பி பார்த்தா கன்றாவியா இருக்கு. எனக்கு கன்றாவியா இருக்கு, அவங்களுக்கு அதுதான் அழகா இருக்கு. அப்ப ஒரு மனுஷனுக்கு கன்றாவியா இருக்கு, இன்னொரு மனுஷனுக்கு அது அழகா இருக்கு. ஏன்னா அவங்க பாக்குற கண்ணோட்டம் அப்படி. they are looking in the worldly point of view. ஏதாவது ஒரு சினிமா நடிகை அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து அப்படி. சில பேர் பசங்களை பாக்குறேன் இப்படி ஒட்ட வெட்டி இந்த இடத்துல. நான் ஒரு மெட்ராஸுக்கு போயிருந்தேன் என் பையன் வீட்டுக்கு. அவன் போய் நான் முடி வெட்ட போனேன். போனா அந்த வந்து அவர் இந்திக்காரங்க முடி வெட்டினாளுங்க. அவன் வந்து என்ன நார்மலா இதான்னு என்னமோ கேட்டான். நான் வந்து அவன் என்ன சொன்னான்னு புரியல எனக்கு, நான் சொன்னது அவனுக்கு புரியல, அவன் சொன்னது எனக்கு புரியல. நான் நார்மல்னு சொன்னேன், ஒட்ட விட்டுட்டேன். ஒட்ட விட்டுனா நல்ல வேலை, இப்படி இந்த உடம்புற மாதிரி வெட்டல, அப்படியே கொஞ்சம் அழுத்தமா வெட்டி இங்க மேல கொஞ்சம் முடி வெட்டாவதா பாதா மிலிட்ரி கட்டுமாங்கல்ல, அது மாதிரி. அதுவே எனக்கு கஷ்டமா ஜனடா இப்படி வெட்டிவிட்டானே. கடைசி சாயங்காலம் வந்து எனக்கு பயந்தேன், ஏப்பா நீங்க போனீங்க, நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப நார்மல்னால அது அப்படிதான் வெட்டுறேன். சில பேர் வந்து எனக்கு அப்படி வெட்டாத எப்படி வெட்டுனா, அவனுக்கு வந்து நம்ம மாடர்ன் ஸ்டைல்ல வெட்ட தெரியாத சலூன் நினைச்சிருவாங்களாம். என்ன நீங்க இப்படி பண்ண சொல்றீங்க? அதே மாதிரி இந்த வீடியோகிராஃபர் பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்குலாம் அந்த வீடியோ எடுக்க வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க பண்ற கூத்து, கல்யாணத்துக்கு முதல் நாளே கூப்பிட்டு பெண்ணையும் மாப்பிள்ளையும் நிறுத்திங்க, அந்த அந்த ஸ்டில்லுக்கு போட்டோ எடுக்கிறாங்கல்ல, சினிமாவுக்குலாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி வந்து இப்படி கட்டி பிடிங்க, இப்படி செய்ங்க அப்படி செய்ங்க. நம்ம ஆளு இருக்கலாம், கடவுளே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், காசையும் கொடுத்து கடவுளே நான் அவங்கள சொல்லி, நான் என்ன சொன்னா, நம்ம தானே காசு கொடுத்து அவங்கள கூப்பிடுறோம். ஏன் நான் சொல்றது என் கல்யாணத்துக்கு ஞாபகத்துக்கு கொஞ்சம் போட்டோ எடுக்கோங்க, நான் சொல்றதை எடு, வீடியோ எடு, நடக்கிறத வீடியோ எடு, நடக்காததை ஏன் எடுக்கிற? ராத்திரிக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்கிறதுலாம் இன்னைக்கே உன்னை நடிக்க சொல்லி போட்டோ யாரு எடுக்க சொன்னா உன்னைய? அப்படி எடுக்கிறாங்க. அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் சொல்லுவேன், எங்க நீங்க தானங்க காசு கொடுத்து கூப்பிடுறீங்க, நான் சொல்றதை மட்டும் எடியான்னு சொல்ல வேண்டியதானே. அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த ஸ்டேஜை விட்டு போய் இப்பொழுது மணமக்கள் அடுத்த ரிசப்ஷன் நடக்கும், ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வருவாங்க அப்படின்னு போவாங்க. இந்த பெண்ணு போய் அந்த ரூம் குள்ள பின்னாடியே வீடியோ கேமரா தூக்கிட்டு ஒருத்தன் உள்ள போட்டு கெட் அவுட்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது. உள்ள போனோன்னு அவங்க ட்ரெஸ் மாத்த போறவங்களை பிடிச்சி போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான், இப்படி செய்ங்க அப்படி செய்ய. ஏன் இப்படி எல்லாம் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா, சுயாதீனம். சுயாதீனம் அதுல எதை நீங்க பாவம்னு எதை சொல்ல முடியும்? இப்ப என்ன கேள்வின்னா, ரெண்டையுமே தேவன் வச்சிருக்காரு. ஜீவ விருட்சத்தையும் வச்சிருக்காரு, நன்மை தீமை அறியத்துக்கு மரத்தையும் கணிச்சிருக்காரு. இந்த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கேன், சாபத்தையும் வச்சிருக்கேன், ரெண்டையும் வச்சிருக்கேன். நம்ம என்ன கேட்கறோம், ஏன் சாபத்தை வைக்கிறீங்க அப்புறம் மறுபடியும் நீங்க சபிக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை மட்டும் வைக்க வேண்டியதான்னு கேட்கிறோம். படைத்த மனுஷனே, குயவன் களிமண்ணை எப்படி வேணாலும் வளைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. கேள்வி கேட்க உனக்கு என்ன ரைட் இருக்கு? உனக்கு சொன்னதை செய்ய அவர் சொல்லிட்டாரு. இதை செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், இதை செஞ்சா உனக்கு சாபம். உபாகமத்துல 28 அதிகாரத்துல முதல்ல 14 வசனம் ஆசீர்வாதத்தை பத்தி எழுதியிருக்கு. அதுக்கு பின்னாடி உள்ளது பூராமே சாபத்தை குறித்து பெரிய லிஸ்டே இருக்கு. நீ இதை செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், இதை செஞ்சா உனக்கு சாபம். எதை செய்யணுமோ நீ செஞ்சுக்க, எதை செய்யணுமோ செஞ்சுக்க. உனக்கு நான் சுயாதீனம் கொடுத்துட்டேன், நீ இதைத்தான் செய்யணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தல. இப்ப சுயாதீனம் கொடுக்கும் போதுதான் உள்ளது வெளிப்படுது. அப்ப இனம் இனத்தோடு சேரும் சொல்லுவாங்கல்ல பழமொழி. இனம்னா வந்து கேஸ்ட்ன்னு எடுக்க வேண்டாம், அவங்களுடைய குணாதிசயம், அவங்களோட ஆட்டிடியூட். நான் வந்து இப்ப எல்லாருக்கும் முன்னாடி ஸ்டைலா இருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி வசதியா இருக்கணும். கடன் வாங்கி கூட இன்னைக்கு உலகத்துல வந்து கார் வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும். ஏங்க சம்பாதிச்சு வாங்குங்க, வாங்க வேண்டாம்னு சொல்லல. ஏன் சம்பாதிச்சு வாங்கினா எதுக்காக நீங்க வட்டி கடன் வாங்கி இப்படி பேசுறீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பந்தா. அப்படி
எல்லாரும் கல்யாண நாள் கொண்டாடினா நானும் கொண்டாடணும், எல்லாரும் பர்த்டே கொண்டாடினா நானும் பர்த்டே. ஒரு பொண்ணு சமீபத்துல வீட்டுக்கு வீடு வேலை செஞ்சு ஒரு பொண்ணு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்குது. எங்க வீட்டுல அவங்க ஒரு பிலீவர் தான், வேற சர்ச்சுக்கு போறவங்க. என் மனைவிட்ட சொல்லியிருக்காங்க, என் மகளை வந்து நான் நீட் தேர்வுக்காக பணம் கட்டியிருக்கேன், படிக்க வைக்கிறேன். அவங்களுக்கு பாவம் வீடு வீடா பாத்திரம் கழுவி சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து அவ்வளவு ரொம்ப கெட்டிக்கார பொண்ணா இருந்து படிக்க வச்சா தப்பு கிடையாது, ஏன்னா ஏழைகள்லாம் படிக்க கூடாதுன்னு கிடையாது. ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டும் கிடையாது. அந்த பொண்ணுக்காக அந்த கோச்சிங் சென்டருக்கு போய் பணம் கட்டணும்னு சொன்னா ஆயிரக்கணக்கான ரூபா கட்டணும். அது எவ்வளவுன்னு கரெக்டா தெரியல, அது 30,000 40,000 கோச்சிங்க்கு. அந்த பொண்ணு வந்து அந்த பணத்தை கட்ட போகுது. அது அண்ணன் நாடு வந்து 4 வீட்டுல பாத்திரம் கழுவி வீடு கூட்டி துணி துவைச்சு இப்படிலாம் வேலை செஞ்சுதான் ஒரு வீட்டுக்கு 3,000 4,000 சம்பளம் கொடுப்பாங்க. அதை வாங்கி இன்னொரு பையனையும் படிக்க வைக்கணும். அந்த பொண்ணுகிட்ட அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காப்ல. நான் சொன்னேன் என் மனைவி கிட்ட, நம்ம அதுக்கு சொல்ல முடியாது, அவங்க வேற சர்ச்சுக்கு போறவங்க, உங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு போதிக்கிறது இல்லை. அதனால வந்து நம்ம இப்படி எல்லாம் சொன்னோம்னாக்கோ, ஏன்பா வந்து ஏதாவது உன்னுடைய வசதிக்கு தக்கன படிக்க வைக்கலாமே, எதுக்கு இப்படி போய் நீட் தேர்வுக்கெல்லாம் படிக்க வச்சு இது கிடைக்குதோ கிடைக்கலையோ வேஸ்டா தானே போகும் அப்படின்னு சொன்னா அவங்க அஃபண்ட் ஆவாங்க. அதனால வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு சொல்லிச்சான், ஏன் நீங்க வந்து இப்படி போய் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிச்சான். என் பொண்ணு சொன்னா, ஏம்மா அந்த கோட்டு போட்டுக்கிட்டு ஊசி எடுத்து குத்துறாங்களம்மா, அது மாதிரி நான் வந்து கோட்டு போட்டுட்டு டாக்டர் ஆகி ஊசி ஊத்தணுமா அப்படின்னு சொல்லிச்சான். அதனாலே அந்த அம்மா வந்து படிக்க வைக்கிறாங்க டாக்டர். அவங்களுக்கு மெரிட்ல பாஸ் பண்ண முடியுமா, படிக்கக்கூடிய திறமை இருக்குதா அப்படின்னா பரவாயில்ல, படிக்கக்கூடிய திறமை இருக்கு, நல்ல மதிப்பு, அல்லது இல்லாட்டி பாப்பா உனக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உனக்கு ஒரு வேலை மெரிட்ல இடம் கிடைச்சா நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. தேவன் வேதத்துல என்ன சொல்லியிருக்காரு, ஆசைப்பட்டதெல்லாம் தருவேன்னு சொல்லவே இல்லை. அங்க என்ன எழுதியிருக்கு மத்தேயு 6ல, God knows what you need. உனக்கு இன்னது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார், அதை நிச்சயமா தருவார். He has not promised to give all you want, but all you need. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவாரே ஒழிய பசியா இருக்க பட்டினியா இருக்க தேவன் விட மாட்டார். நான் விரும்புறதெல்லாம் தேவன் வரமாட்டார், தரமாட்டார். அப்படி இருந்தா என்னாகும், இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, நாம வந்து கத்தி எடுத்து காய்கறி வெட்டிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு கத்தியை கொடுன்னு பிள்ளை கேட்கும், நம்ம கொடுப்போமா? கொடுத்தா அதை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம், கொடுக்க மாட்டோம். ஆனா பொல்லாதவர்களாகி நாமே அந்த பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கான்னு தெரிஞ்சிருக்கும் போது தேவன் எதை கொடுப்பார், என்ன தேவையோ அவனுக்கு அதைத்தான் கொடுப்பார். இல்லைன்னா அதுக்கு அதை யூஸ் பண்ண தெரியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, நான் பேரண்ட்ஸ் சொல்றேன், நிறைய இடங்கள்ல பெத்தட்டிக் கண்டிஷன் என்ன, அந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது வந்து நல்லா படிக்க வைக்கணும், நல்ல கல்வி நிலையத்துல காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிக்க வைக்கணும். எல்கேஜி யூகேஜில இப்ப லட்சக்கணக்கில் செலவழிக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா அதை பார்த்து வசதி இல்லாதவங்களும் செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல கல்லூரியில சேர்க்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், அவங்க வீடு காரு பிளாட்டு பங்களா இப்படிலாம் வாங்கணும். இதுகள்ல வந்து இடைவிடாது ஒரு பிளானோட இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை வச்சணும், நல்லது செய்ய வேண்டாம்னு சொல்ல. ஆனா உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் உனக்கு லாபம் என்ன? உன் ஆத்மாவைக்கு எதுக்கு நீ ஏடா எண்ணத்தை கொடுக்க முடியும்? இதை குறித்து யாராவது யோசிக்கிறாங்களா? ஆத்மா அவ்வளவு விலையேறப்பெற்றது. சர்வ உலகத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தருடைய குமாரன் இயேசு ஆண்டவரை படைத்த தெய்வமே வந்து பலியாக வேண்டி இருந்தது. அவ்வளவு பெரியதான இந்த விலையேறப்பெற்ற இந்த ரட்சிப்பை அவர்களுக்கு முக்கியத்துவப்படுத்துறதுக்கு பெற்றோர்கள் யாரும் தயாரால. சபைக்கு வர்றாங்க, விசுவாசிகள்ங்கிறாங்க, அவங்களுக்கு சுயாதீனம் இருக்கா இல்லையா? தாராளமா இருக்கு. இப்ப பிள்ளைகள் வந்து வேலைக்கு போகும்போது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா தைரியமா சந்தோஷமா அனுப்புறாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு அங்க ஒரு சர்ச் இருக்குதா? அந்த வாலிப பிராயத்துல அவங்க வந்து தடம் புரண்டு போயிடுவாங்களே, ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கா? அதெல்லாம் பாக்குறது. ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த உலகத்துல வந்து நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல வசதி, இதைத்தான் யோசிக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துக்குரியவர்களை தான் அவங்க தேடுறாங்களே ஒழிய தேவ பக்திக்குரியவர்களை தேடுறதே கிடையாது. ஆனா தேவன் சொல்றாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, மற்றதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா நான் தருவேன். இஸ் அஸ்யூரிங் எஸ். ஆனா நாம என்ன செய்யறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதியெல்லாம் கிடையாது. முதலாவது என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு. அந்த பிள்ளைகளுக்கு வந்து விடுமுறை நாட்கள்ல தேவ பக்தி விருத்திக்கு ஏதுவா செய்யறது இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஜாலியா, நான் பாருங்க இந்த லீவ் நாள்ல ஒரு தம்பி வந்தாரு, சர்ச்சில் உள்ள பையன்தான். தம்பி இந்த லீவ் விட்டாச்சே என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டேன். கம்ப்யூட்டர் சம்பந்தமா ஏதோ படிக்க சொல்லி ஒரு அண்ணன் சொன்னாரு, அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் மாமான்னாப்ல. படிங்க நல்லதான்,
ஆவிக்குரிய புஸ்தகங்கள்லாம் இருக்குல்ல, நீங்க இவ்வளவு நாள் தான் 12th இதெல்லாம் படிக்கும்போது விழுந்து விழுந்து ராத்திரி பகலுமா பைபிள் படிக்க கூட நீங்க அதிக நேரம் எடுக்காம படிச்சிருப்பீங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் லீவ் விட்டுருக்காங்களே, ஏதாவது புக்கு படிக்கிறீங்களா? தலை சொல்லிடுறாங்க. ஏன்னா சபையில் உள்ள சகோதரர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஏப்பா லீவ் விட்டாச்சுப்பா, ஏதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தமா படி, இந்த கீபோர்ட் படி, அல்லது டைப் ரைட்டிங் படி, உனக்கு ஃபிங்கரிங் நல்லா வேகமா வரும், இப்படி சொல்லி கொடுக்குறாங்க ஒழிய ஆவிக்குரிய ரீதியில அந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்க நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை படிங்க, பைபிளை படிங்க, இந்த லீவ் நாள் இதை கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா யூஸ் பண்ணிக்கிறங்க, தேவன் உங்களுக்கு தந்ததான இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறங்க, எத்தனை பேர் சொல்றாங்க? பேரண்ட்ஸும் சொல்றது இல்ல, சபையில் உள்ளவங்களும் சொல்றது. அப்ப இது யார் தாங்க சொல்லுவா? யார் சொல்லுவா? அப்ப என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு சுயாதீனம் இருக்கா? சுயாதீனம் இருக்கு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நாள்ல அவங்க போய் விளையாடலாமா? விளையாடலாம். அவங்க வந்து கம்ப்யூட்டர் படிக்கலாமா, ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாமா, கேம்ஸ் பார்க்கலாமா, கிரிக்கெட் பார்க்கலாமா, கிரிக்கெட் விளையாடலாமா, எல்லாம் எதுவுமே பாவம் கிடையாது. அதே மாதிரி சபைக்கு வரலைன்னா 7 நாள் ஒரு நாள் ஓய்வு நாள கட்டாயமா அனுஷ்டிக்கணும். அது சட்டம். இப்ப என்னன்னா, யூ ஆர் ஃப்ரீ, நீ சட்டத்துக்கு உட்பட்டவன் அல்ல, கிறிஸ்தவனா. அதனால நீ 7 நாள் ஒரு நாள் வந்து நீ ஓய்வு எடுக்காவிட்டாலும் சபைக்கு வராவிட்டாலும் அது பாவமான பைபிள் எங்கேயுமே கிடையாது. பைபிள் எங்கேயா எழுதியிருக்கா 7 நாள்ல ஒரு நாள் வரணும், டெய்லி பைபிள் படிக்கணும் எங்கேயா எழுதியிருக்கா? இல்ல. அதெல்லாம் செய்யலைன்னா பாவம்னு எழுதப்படலை. அப்புறம் என்ன? சோ இங்க சுயாதீனம் கொடுக்கும் போதுதான் நமக்கு டேஞ்சரே ஆரம்பிக்குது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சுயாதீனத்தை நீங்க ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோசம் போயிடும். ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வாய்ப்பை, ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திக்கிடணும். பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை உலகத்துக்குரியதிலேயே நம்ம அக்கறையா இருந்தோம்னு சொன்னா, நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுப்பீர்கள். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப இப்ப இந்த சந்தர்ப்பத்துல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதை உங்க மனதுல பதிய வைக்க விரும்புறீங்க? எது ரொம்ப முக்கியம்? பைபிள் படிக்கலன்னா பரவாயில்ல, நாளைக்கு படிச்சிருப்பா. பாடம் படிக்கல, ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் படிச்சியா? ஹோம்ஒர்க் செய்யலைன்னா நீங்க அவ்வளவு முக்கியமா கேக்குறீங்க, பைபிள் படிக்கலைன்னா கேட்கறது. சண்டே கிளாஸ் வசனம் முன்னாடி நின்று சொல்ற பிள்ளை தட்டு தடுமாறி சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதை யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா ஹோம்ஒர்க் செய்யலைன்னு டீச்சர்ஸ் கேட்பாங்கன்னா விழுந்து விழுந்து சொல்லி கொடுப்பாங்க சிஸ்டர்ஸ் பிள்ளைகளுக்கு. எல்லாரும் அப்படி கிடையாது. நான் அதான் சொல்ல வந்தேன், சர்ச்சிலே 2 மாதிரி இருக்கு. ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளைகளை ஈவன் சென்னை போன்ற பெரிய பட்டணத்துல கூட அடக்க ஒடுக்கமா உடுத்தக்கூடிய பெண்கள், ஈவன் நகை நட்டு போடாம கூட பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அவங்க வந்து நகையும் கூட போட்டுக்க மாட்டாங்க. ஆனா அதே சர்ச்சில் முடிய இங்கிட்டு தொங்க போட்டு, இங்கிட்டு தொங்க போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, கண்மை போட்டு, நகையை கலட்டி வளர்த்த பிள்ளைகள் கூட ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே வந்து போட்டுக்கிடுதுங்க. சமீபத்தில் எங்க ஊர்ல ஒரு திருமணம் நடந்தது. எங்க ஊர்ல இல்ல, வெளியூர்ல. அந்த பொண்ணு சர்ச்சிலே வளர்ந்த பொண்ணு. மெட்ராஸ்ல இருந்து ஒரு குடும்பம் வந்தாங்க, அவங்களோட பேசிட்டு போட்டிருந்த நகையும் கழட்டிடுச்சு. என்ன கேட்டா அந்த சிஸ்டர் வந்தாங்க, பேசினாங்க. அந்த பிள்ளைகிட்ட அவங்க நகை போடாத சிஸ்டர், அவங்ககிட்ட பேசிக்கிட்டு போனோடனே 2 பிள்ளைய நகையை கட்டிடுச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு கல்யாணம்னு பேசும்போது அந்த மாப்பிள்ளை வந்து கவரிங் நகையாவது போட்டுக்கிடணுங்கிறாரு. போட்டுக்கிடுச்சு. சரி ரைட், அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை, அப்பா தான் இருக்காரு, போட்டுக்கிடுச்சு. வேற சர்ச்சு அந்த பையன். சமீபத்தில் அந்த கல்யாணம் நடந்துச்சு வெளியூர்ல, நாகப்பட்டினம் பக்கத்துல. போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, அந்த பிரதர் போய் அந்த பொண்ணுகிட்ட ஏமா நான் போயிட்டு வரேன்னு சொன்னாராம். சர்ச்சில் உள்ள மூப்பர், நம்ம சபையில் உள்ள மூப்பர் தான். பொண்ணு அழுதுச்சான் மாமான்ட்டு. என்னப்பான்னு கேட்டாப்ல. மாமா நான் போடவே மாட்டேனே மாமா, இவ்வளவு நகையை மாட்டி விட்டாங்க அப்படின்னா. என்னன்னா பூரா கவரி நகையா வாங்கிட்டு வந்து இங்கே நகை காதுல, கழுத்துல, இடுப்புல தங்க நகையே அப்படியே தங்க சில மாதிரி போட்டு அந்த பொண்ணு அழுகுது கிடந்து. ஐயோ நான் வேண்டான்னு என்னை கேட்க மாட்டேன்ட்டாங்க மாமா. நான் ஒன்னும் கோச்சிக்கலப்பா, சரி நீ விரும்பி செயலையில பரவாயில்ல விட்டுருப்போ, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க என்ன சரி. ஏன்னா அந்த பொண்ணு சுயாதீனத்தை எப்படி எடுத்திருக்க பாருங்க. அந்த பொண்ணு நகை போட்டா தப்பு இல்லைன்னு நினைக்கல, அது நகை போட விரும்பல, ஆனாலும் அது ஏதோ நிர்பந்தப்படுத்தினா கொஞ்சம் போட்டுக்கிடுச்சு. இப்ப இங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கவரி நகையை வந்து மாட்டி அது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். அவங்களுக்காக செஞ்சுச்சு. அவனுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். இப்ப என்ன சொல்லணும்னா, தோற்றத்தின்படி ஒருத்தரை தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கன்னு சொல்றாரு. நாம வந்து ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க கண்மை போட்டிருக்காங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, முடிய தொங்க விட்டுருக்காங்க, இப்பெல்லாம் நம்ம நியாயந்திருக்க முடியாது. பொதுப்படையா நம்ம பேசுறோம், யாராவது ஒரு நபரை குறிப்பிட்டாப்புல பேச முடியாது.
ஏன்னா அவங்க என்ன நோக்கத்துல பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு சில நகையை காட்டியிருக்காங்க, என்ன நோக்கத்துல பண்ணாங்க நமக்கு தெரியாது. நகையை போட்டிருக்காங்க, கலட்டினவங்க போட்டிருக்காங்க, ஏன் போட்டாங்க நமக்கு தெரியாது. நம்ம தனிப்பட்ட நபர்கள் யாரையும் நம்ம நியாயந்திருக்கவே கூடாது, அது நம்ம வேலையே இல்லை. ஆனா பொதுப்படையா பேசும்போது ஜென்ரலா சொன்ன ஆண்டவர் சொன்னாரு, அந்த நரிகிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஆனா தனிப்பட்ட விதத்துல யாராவது ஒரு மனுஷனை குறிப்பிட்டு நரின்னு சொல்லவே கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டாப்புல சில நபர்களை குற்றப்படுத்தி பேசுறாங்க, அது தப்பு. ஆனா பொதுப்படையா பேசும்போது தப்பு கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சுயாதீனம் இப்படி இருக்கும்போது சபையிலேயே உங்களுக்கு 2 விதமான மாதிரிகள் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட மாதிரி? நல்ல மாதிரிகள் இருக்கிறாங்க. தேவ பக்திக்கு ஏற்ற விதமாக உடுத்துறவங்க, உடை அலங்காரம் பண்றவங்க, சுய அலங்காரம் பண்றவங்க, ஜெபிக்கிறவங்க, இந்த விடுமுறை நாட்களை தேவ பக்திக்கு ஏதுவாக அந்த பிள்ளைகளை வந்து ஏதாவது ஒரு யூத் கேம்ப் அனுப்பலாமா, ஏதாவது ஒரு விபிஎஸ் நடத்த மாட்டீங்களா, என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆண்டவர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல எப்படா லீவ் விடுவாங்க, என் பிள்ளைக்கு அந்த ட்ரைனிங் அனுப்புமா, இந்த கோச்சிங் அனுப்புமா, அல்லது எந்த ஊர்ல நல்ல காலேஜ் இருக்கு அங்கே அனுப்புவோம், என்ன கோர்ஸ் வந்து நல்ல சம்பளம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், அதான் அனுப்புவோம். தப்பே கிடையாது. தேவன் சொன்னது புட் இட் இன் த ஆர்டர். முதல்ல என்ஜின் வை, பின்னாடி பெட்டி வை, வண்டி ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். முதல்ல பெட்டி வச்சு பின்னாடி என்ஜின் வச்சுன்னா காலம் பூரா சக்கா சக்கா சக்காக்கன், ரிவர்ஸ்ல போன வண்டி எவ்வளவு ஸ்பீட்ல போகும், அப்படிதான் போகும். அதே மாதிரிதான் என்ன சொன்னா, முதலாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவ பக்தியின் முக்கியத்துவத்தை நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது கூட உங்களுக்கு சமாதானம் இருக்கும். நம்ம ஏன் சொல்றேன், என்னுடைய பிள்ளைகள் வந்து இப்ப தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கனால நான் ஒரு ஊரை சுத்திட்டு போறேன், அவங்கள பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. நேற்று காலையில போன் பண்ணேன், என் பையன் வந்து இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மீட்டிங் இருக்குப்பா அங்கே போறேன்னா, எங்க மருமகளுக்கு போன் பண்ணா விபிஎஸ்க்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆமா நாங்க அங்கே போறோம்னாங்க. பிரைஸ் எல்லாம் அவங்க பிளாட் வாங்கல, இடம் வாங்கல, வீடு வாங்கல, பெருசாலாம் ஒன்னும் சம்பாதிக்கல. பிரைஸ் எல்லாம் என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலும் பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. நீங்க சொல்ல முடியுமா? என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தேவனுடைய வழியில் நடக்கிறாங்க, அதான் எனக்கு பெரிய சந்தோஷம். அவங்களுக்கு வீடு இல்ல, கார் இல்ல, பெரிய வேலை இல்ல, டோன்ட் வரி, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் தருவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை ஒடுத்தவன் இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள். எத்தனை இப்படி சொல்லுவோம்? அருமானவர்களே, பெற்றோர்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்களாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிரதர்ஸா கூடி பிரேயர் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வந்தா கூட பிரதர்ஸ் சொல்லுவாங்க, பிரதர் அவங்க வியாதியை அவங்களுக்கு ஜெபம் பண்ண வைக்கும். ஸ்டாப். முதல்ல அவங்களுக்கு வேண்டியது வியாதியில சுகம் இல்லை, அவங்களுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு. எதுங்க முக்கியம்? வியாதி சுகமாறது முக்கியமா, அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படுறது முக்கியமா? முதல்ல அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படும் ஜெபம் பண்ணுங்க, தென் ப்ரே ஃபார் தி டிசீஸ். நீங்க ஆத்மா ரட்சிக்கப்பட்டா அவங்களுக்கு வந்து பெரிய விடுதலை. சரீரம் சுகமானா மறுபடியும் சரீரம் வியாதி வராதா? லாசரு ஆண்டவர் சுகமாக்கி உயிரோடு எழுப்பிட்டார். இப்ப எங்க அந்த லாசர்? மறுபடியும் இறந்திருப்பாரு. வியாதியில எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்தார், அவங்கள எங்க இப்ப? அதுக்கடுத்து வியாதி வந்திருக்கு, செத்திருப்பாங்க, அல்லது ஏதோ விபத்திலேயோ அதுல போய் சேர்ந்திருப்பாங்க. அதனால ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படுவதும் எல்லா மனிதருக்கும் நீங்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 9:27. அப்ப மரணமே வராம நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாது, அது ஒரு நாள் வந்தே ஆகும். அப்ப முதலாவது எது முக்கியம்? தேவனுடைய ராஜ்யம், ஆத்ம ரட்சிப்பு, அதுதான் முக்கியம். அது எப்படி பண்ணாலும் பரவாயில்ல. என் பிள்ளைகள் வந்து இப்ப அப்ப லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. என் பிள்ளை யூகேல போய் செட்டில் ஆயிடுச்சு, யூஎஸ்ல செட்டில் ஆயிடுச்சு, அவ்வளவு லட்சத்துல சம்பளம் வாங்குது. அதை சொல்லும் போதே ஒரு பந்தா. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, உங்க பிள்ளை என்ன செய்யுது, உங்க பையன் என்ன செய்யறான், வீடு வாங்கியிருக்கல, இடம் வாங்கியிருக்கலாம். வீடு கட்டுறதை விட முதல்ல குடும்பத்தை கட்டு. டோன்ட் ஹேவ் ராங் ப்ரையாரிட்டிஸ். வீட்டை கட்டுறதை விட குடும்பத்தை கட்டுறது முக்கியம். உங்க ஆத்மா, உங்களுடைய பையங்களுக்கு இந்த நல்ல படிப்பையும் நல்ல வேலையும் நீங்க பிரயாசப்படுறதை விட அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு பிரயாசப்படுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து என் பிள்ளை ரட்சிக்கப்படுதா இல்லைங்கிற, அது நாசமா போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், ஸ்கூல்ல பெஸ்டா வரணும், நல்ல காலேஜில் சேரணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அல்லது வெளிநாட்டுல வேலைக்கு போகணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அல்லது வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கணும். பிரைஸ் எல்லாம் ஆண்டவரே எனக்கு சோத்திரம். எங்க உலகத்தில் உள்ளவங்களை இதுதானுங்க தேடுறோம். திருப்பதிக்கு போறவங்க எதுக்கு போறாங்க? உலகத்தில் உள்ளவங்க கடவுளை கும்பிடுறது இதுக்கு தானே கேட்கறாங்க, உலக ஆசீர்வாதங்களுக்கு. சபையில உட்காந்துக்கிட்டு தேடணும்னா 1 Corinthians 15:19 என்ன எழுதியிருக்கு? இன்னைக்காக மாத்திரம் தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். வசனம் நமக்கு தெரியுது. வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா பாக்கியம் வாண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
சரி, ஜெபம் பண்ணி முடிச்சிருமா? ஓகே. இறக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஏதேன் தோட்டத்துல 2 மரங்களை வைத்தீர் ஆண்டவரே. உலகத்துல ஆண்டவரே சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருக்கீங்க. நீ நன்றாயிருக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்துகள், ஆசீர்வாதத்தை தெரிந்துகள், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த உலகத்துல மேன்மையாக எண்ணப்படுவதெல்லாம் உங்களுடைய பார்வையில குப்பையாக இருக்கிறது. ஆல் திங்ஸ் கிரேட் இன் த ஐஸ் ஆஃப் men are all are abominations in the eyes of God. ஆண்டவரே, நீங்கள் பார்க்கிற விதமாக உலகத்தை பார்த்து விட உதவி செய்யப்பா. எங்க பிள்ளைகளுக்கு ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. உங்களுடைய நீதியும் உங்களுடைய ராஜ்யமும் தான் பிரையாரிட்டி. அதை உணர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு அவருடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்தும் தேவ பக்தியை குறித்தும் அதி முக்கியத்தோடு கூட அவர்களுக்கு போதிக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஆமாண்டவரே, ஒரு காலம் நாங்கள் உலகத்தை முதலாவதா வைக்க வேண்டாம். உலகத்துல மனிதர்கள் தேடுவதையே நாங்க தேட வேண்டாம் ஆண்டவரே. சபையில 2 மாதிரிகள் இருக்காங்க. தேவ பக்தியுள்ளவங்களும் இருக்கிறாங்க, உலகத்தின் போக்குல போறவங்களும் இருக்காங்க. எங்களுக்கு சுயாதீனம் இருக்கு ஆண்டவரே. எங்களுக்கு சுயாதீனம் இருக்குங்கிறதுக்காக நாங்க உலகத்தின் போக்குல போறவங்களுக்கு பின்னாடி போக வேண்டாம் ஆண்டவரே. தேவ பக்தி உள்ளவர்களை பின்பற்றி நாங்களும் தேவ பக்தியா வாழ உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் தேவ பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்க உதவி செய்யுங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்றதில் சந்தோஷமடைய உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. God bless you all. பொறுமையை கேட்டதுக்காக நன்றி சகோதரர்களே.